विदेशों में शादियों का, विदेशों में घूमने का, विदेशों में वैकेशन पर जाने का मिडिल क्लास में कल्चर बढ़ता जा रहा। घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா? கடைசியாக வண்டிக்கு இப்போ பெட்ரோல் போட்டிங்க. நீங்கள் பெட்ரோல் போடும்போது எவ்வளோ காசு கொடுத்தீங்க? நீங்கள் கொடுத்த 1 லிட்டருக்கான காசு யார் நிர்ணயம் பண்ணான்னு நினைக்கிறீங்க? அந்த பம்ப் ஓனரா, இல்லை அந்த எண்ணெய் வித்த ஆயில் கம்பெனியா, இல்லை அரசாங்கமா? நீங்கள் நினைக்கலாம் அரசாங்கம் தான் இதை நிர்ணயம் செஞ்சாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பெட்ரோலுக்கு கொடுக்குற காசு அரசாங்கம் நிர்ணயம் செய்யலை. இது 2 பேருடைய பூரமான ஒரு ஈகோனாலையும் இன்றைக்கி உலகமே இந்த பெட்ரோலுடைய விலையை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். அந்த ரூமில் நம்பாலும் ஒருத்தர் இருந்தார். நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறவரா அவர் அங்கே இருந்திருக்கணும். நம்மளுடைய நிலைமைகளை எடுத்து சொல்லியிருக்கணும். இந்த பிரச்சனை வேண்டான்னு பேசியிருக்கணும். அப்படி பேசாமல் அவர் அந்த ரூமில் இருந்துக்கிட்டு வழக்கம் போல் கேமராவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு ஸ்மைலிங் போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தார். அந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி எங்கேயோ இருக்கிற ஒரு பெர்ஷியன் கல்ஃபில் 21 மைல் நீர்ப்பரப்பு, அங்கே நடக்கிற விஷயங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சமையல் கேஸ் விலையை ஏற்றுது அப்படின்ற விஷயத்தை நீ பார்ப்போம். ஒரு நவீன பொருளாதாரத்தோட ரத்த ஓட்டமே கச்சா எண்ணெய் தான் நம்ம சொல்லலாம். பேராபத்து அப்படின்னு இதை டேர்ம் பண்ணாங்க. They termed it as a huge crisis which world has never seen. வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அல்ல, 1973க்கு அப்புறம் இல்லை, 1991 பார்த்த விஷயத்துக்கு அப்புறமும் இல்லை, இதுவரை பார்த்திராத பெரிய ஆபத்து உலக பொருளாதாரத்திற்கு என்று இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இதை டேர்ம் பண்ணாங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா? கடைசியாக வண்டிக்கு இப்போ பெட்ரோல் போட்டிங்க. நீங்கள் பெட்ரோல் போடும்போது எவ்வளோ காசு கொடுத்தீங்க? நீங்கள் கொடுத்த 1 லிட்டருக்கான காசு யார் நிர்ணயம் பண்ணான்னு நினைக்கிறீங்க? அந்த பம்ப் ஓனரா, இல்லை அந்த எண்ணெய் வித்த ஆயில் கம்பெனியா, இல்லை அரசாங்கமா? நீங்கள் நினைக்கலாம் அரசாங்கம் தான் இதை நிர்ணயம் செஞ்சாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பெட்ரோலுக்கு கொடுக்குற காசு அரசாங்கம் நிர்ணயம் செய்யலை. சம்பந்தமே இல்லாத 2 பேர் அவங்களுக்குள்ளே நடந்த உரையாடல் தான் இன்றைக்கி உங்களுடைய இந்த பெட்ரோல் விலை. ஒருத்தர் வாஷிங்டனில் இருக்கார், ஒருத்தர் டெல்லவியில் இருக்கார். 2 பேருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்க செஞ்ச ஒரு கான்வர்சேஷன் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த பெட்ரோல் விலையை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த விலை உங்களுடைய நிலைமையோ, நாட்டுடைய நிலைமையோ, இல்லை உங்களுடைய தேவைகளையோ பார்த்து அரசாங்கம் நிர்ணயம் செஞ்சதெல்லாம் கிடையாது. இது 2 பேருடைய குரூரமான ஒரு ஈகோனாலையும் இன்றைக்கி உலகமே இந்த பெட்ரோலுடைய விலையை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். அந்த ரூமில் நம்பாலும் ஒருத்தர் இருந்தார். நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறவரா அவர் அங்கே இருந்திருக்கணும். நம்மளுடைய நிலைமைகளை எடுத்து சொல்லியிருக்கணும். இந்த பிரச்சனை வேண்டான்னு பேசியிருக்கணும். அப்படி பேசாமல் அவர் அந்த ரூமில் இருந்துக்கிட்டு வழக்கம் போல் கேமராவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு ஸ்மைலிங் போஸ் கொடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். அந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு முக்கியமான கதை. எப்படி எங்கேயோ இருக்கிற ஒரு பெர்ஷியன் கல்ஃபில் 21 மைல் நீர்ப்பரப்பு, அங்கே நடக்கிற விஷயங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சமையல் கேஸ் விலையை ஏற்றுது அப்படின்ற விஷயத்தை நீ பார்ப்போம். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு நிலைமை உலகத்துக்கே இருக்கும்பொழுது, உலக நாடுகள் எல்லாம் எதையாவது பண்ணி சமாளிக்கணும்னு நினைக்கும்பொழுது, இந்தியா மட்டும் ஏன் கை கட்டிட்டு சும்மா உட்காந்துருக்கு, இல்லை வினோதமான முயற்சிகள் எடுக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அங்கே என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எண்ணெய்ன்றது வெறும் பெட்ரோல் மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் எண்ணெய் தான் எல்லாமே. இன்றைக்கி காலையில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு, அந்த பயிர்கள் வளரணும்னா அதற்கு உரம் போடணும். அந்த உரம் கச்சா எண்ணெயிலேருந்து எடுக்கப்படுது. நீங்கள் வெளியே போனால் எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் எல்லா சாமானும் கச்சா எண்ணெயிலேருந்து தான் வருது. ஏன் உடம்பு சரியில்லைன்னா மெடிசன் சாப்பிட்றோம்ல, மருந்து, அந்த மருந்து கூட பல காம்பனண்ட் கச்சா எண்ணெயிலேருந்து எடுக்கப்படுது. கச்சா எண்ணெயிலேருந்து எடுக்கப்படுற விஷயங்கள் இன்றைக்கி நம்மளை சுற்றி எல்லா பக்கமும் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு பெட்ரோல் மட்டும்தான் விலையேறுது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். கச்சா எண்ணெயோட தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய பல விஷயங்கள், ஏன் நம்ம போட்டிருக்க துணி கூட விலையேறும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம இங்கே இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற மின்சாரம் நம்ம நினைக்கலாம் இது நிலக்கரியிலேருந்து செய்கிறாங்கன்னு. ஆனால் அந்த நிலக்கரியை எரிவூட்டுறதுக்கான எல்லா வேலையும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் அதில் கச்சா எண்ணெயோடைய முக்கியமான பங்கு இருக்குது. கச்சா எண்ணெய் என்பது, அதுலேருந்து வர பொருட்கள் என்பது இன்றைக்கி வெறும் ஒரு பொருளாக மட்டும் பார்க்க முடியாது. நம்மளுடைய பொருளாதாரமே அதில் தான் இயங்குது என்பது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு
நவீன பொருளாதாரத்தோட இரத்த ஓட்டமே கச்சா எண்ணெய் தான் நம்ம சொல்லலாம். உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு 104 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை உபயோகப்படுத்துகிறோம். ஒரு பேரல் கச்சா எண்ணெய் என்பது 159 லிட்டர். அப்போது நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோ லிட்டர் வந்து உலகத்தில் உபயோகப்படுத்துகிறோம்னு. இவ்வளவு கச்சா எண்ணெய் நம்மளுடைய பொருளாதாரத்தில் கலந்துருக்கு. இவ்வளவு கச்சா எண்ணெய் உலகத்தில் எங்கெங்கே வந்து வருது அப்படின்றது தான் இந்த கதையோட கருவே. உலகத்தில் இருக்க கச்சா எண்ணெயில் 50% இந்த மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லப்படுற அந்த ஏரியாவில் தான் ரிசர்வே இருக்குது. UAE, கத்தார், சவுதி அரேபியா, இந்த மாதிரி கல்ஃப் நாடுகள் அது மட்டுமே உலக கச்சா எண்ணெயில் 33% ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 33%னா 1/3. இந்த 1/3 ஆயில் வந்து அந்த இடத்துல உற்பத்தி ஆகிற எல்லா ஆயிலும் வந்து ஒரே ஒரு சின்ன வழியில் தான் உலகத்துக்கு முழுக்க போய் ஆகும். தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணை. நீரிணை என்பது ஒரு சின்ன ஒரு கடல் பரப்பு. அது வந்து 2 நிலப்பரப்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கடல் பரப்பு. ரொம்ப ஒரு ரோடு மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஈரானுக்கும் ஒமானுக்கும் இல்லை ஒரு இடையில் இருக்கிற அந்த ஒரு கடல் வழி பாதை. அதோடைய குறுகிய இடத்துல வந்து வெறும் 21 மைல் தான் அது. அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் உலகத்துடைய 33% கச்சா எண்ணெயும் மூவ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல் அங்கேருந்து போகிறதா நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் 20% குளோபல் ஆயில் ட்ரேடு இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக தான் நடக்குது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, உலக பொருளாதாரம் இருதயம்னு நினச்சிங்கன்னா இது வந்து இரத்த குழாய் மாதிரி. இந்த இரத்த குழாய் வழியாக தான் இருதயத்துக்கு ரத்தமே போகணும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். இந்த இரத்த குழாயில் February 28 ஒரு பெரிய அடைப்பு ஏற்பட்டுச்சு. இந்த அடைப்பினால் உலக பொருளாதாரத்துக்கே இன்றைக்கி ஒரு மாரடைப்பு ஏற்படும் நிலைமை வந்திருக்கு. February 28 காலையில் அமெரிக்காவை சேர்ந்த படையும் இஸ்ரேலை சேர்ந்த படையும் கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டாக ஈரான் மீது போர் தொடுத்தார்கள். இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்ற ஆப்ரேஷனை போர் தொடுத்தார்கள். இந்த போர் தொடுத்த உடனே ஈரான் தாக்கப்பட்டது. ஈரானும் திருப்பி தாக்கியது. திருப்பி தாக்குனதுக்கப்புறம் அன்னையிலிருந்து 5 நாள் மார்ச் 4 வரைக்கும் தாக்குதல்கள் நடந்தது. மார்ச் 4 ஈரான் ஒரு காரியம் செய்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உலகத்திலேயே யாரும் எதிர்பார்க்காத அந்த செயல், எதிர்பார்த்தாங்களோ பார்க்கலையோ பார்த்துருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மார்ச் 4 நம்மளுடைய இந்த ஹார்முஸ் நீரிணையை நான் சொன்னல அந்த இரத்த குழாயை அவங்க அடைச்சிட்டாங்க. அடைப்போன்னு பயமுறுத்தலை, அடைச்சிட்டாங்க. அன்னைக்கு அங்கே போயிட்டு இருந்த கமர்ஷியல் வெசல்ஸ் எல்லாத்தையுமே ஈரானுடைய கடற்படை அவங்களுடைய ஆன்டி ஷிப் மிசைல்ஸாலையும் அவங்களுடைய ஃபாஸ்ட் மூவிங் போட்டை வச்சு அவங்க தடுத்து நிறுத்தி தாக்க துவங்கினாங்க. இதனால் உலகத்தில் இருக்கிற பெரிய கமர்ஷியல் லைன்ஸ், CGM இவங்க எல்லாருமே கூட அன்றைக்கி அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இது நடந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமே அந்த ஹார்மோஸ் நீரிணையில் டெய்லி போயிட்டு இருந்த டிராஃபிக் வந்து மிகவும் கணிசமாக குறைந்தது. 130 டிரான்சிட் நடக்குவாங்க, அங்கே வெறும் 10 டிரான்சிட் தான். அதுவும் ஈரான் யாரை வந்து அலோவ் பண்ணாங்களோ அந்த கப்பல்கள் மட்டும்தான் சேலாக ஆரம்பிச்சிது. இதனால் ஒரு பெரிய அடைப்பு இந்த ஒரு உலக பொருளாதாரத்துக்கே ஏற்பட்டுச்சு. இதை பார்த்து கொண்டிருக்கும் பல இதில் நிபுணர்கள் இதை ஒரு பெரிய கிரைசிஸாக வந்து டேர்ம் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற ஏஜென்சி, உலக ஆயில் சர்க்குலேஷனை மானிட்டர் பண்ணுற ஏஜென்சி, இது வரைக்கும் நடந்துராத ஒரு பெரிய பேராபத்து அப்படின்னு இதை வந்து டேர்ம் பண்ணாங்க. They termed it as a huge crisis which world has never seen. வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அல்ல, 1973க்கு அப்புறம் இல்லை, 1991 பார்த்த விஷயத்துக்கு அப்புறமும் இல்லை, இதுவரை பார்த்திராத பெரிய ஆபத்து உலகத்திற்கு, உலக பொருளாதாரத்திற்கு என்று இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இதை டேர்ம் பண்ணாங்க. இதனால் ஏற்பட்ட விஷயம் என்ன? 10 நாட்கள் உள்ளே நம்மளுடைய கச்சா எண்ணெயோடைய விலை வந்து டர்ன்னு உயர்ந்துருச்சு. $69 per பேரல் இருந்த கச்சா எண்ணெய், $69 இருந்த கச்சா எண்ணெய் இன்றைக்கு $120 மேலே இன்றைக்கி விற்றுட்ருக்கு. அது நடந்து எல்லாமே இந்த 10-20 நாட்களுக்குள்ளே. பீக் டைமில் $157 வரைக்கும் ஒரு கச்சா எண்ணெயோட பேரல் விற்றுட்டு இருந்தது. இதனால் இந்தியாவோட இம்போர்ட் பாஸ்கெட்டுன்னு சொல்லப்படுற நம்மளுடைய இறக்குமதி, அதுக்காக நம்ம செலவு பண்ணுற பணம் ரொம்ப அதிகமாக 30 நாளுக்குள்ளேயே உயர்ந்தது.
ஆனால் அதே சமயம் இந்தியாவுக்கு இந்த கச்சா எண்ணெயோட விலையேற்றம் மட்டுமே ஒரு பிரச்சனையாக இல்லை. இது கூட சேர்ந்து இன்னும் 2 முக்கியமான பிரச்சனை இருந்தது. ஒரு மும்முனை தாக்குதல், மும்முனை பிரச்சனையை இந்தியா வந்து எதிர்கொண்டிருந்ததுன்றதான் நம்ம பார்க்கணும். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் உபயோகத்தில் 88% இறக்குமதி தான் பண்ணுறோம். அதாவது நம்ம ₹100 செலவு பண்ணோம்னா அதில் 88 ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் நம்ம வெளியிருந்து தான் வாங்குகிறோம். அப்போ எவ்வளோ பெரிய தடை இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கும்ன்றதை பாருங்கள். இந்தியா உபயோகப்படுத்துகிற 40% 50% கச்சா எண்ணெய் வந்து அந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து தான் வருது. அதனால் அந்த 40% 50% இறக்குமதி முழுமையாக தடைப்பட்டது. இது சாதாரண தடை இல்லை. நம்ம வீட்டுக்கு போகிற ரோடை 6 மாதம் க்ளோஸ் பண்ணி வச்சா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய தடை. உடனே இந்தியா என்ன பண்ணுச்சு? இந்தியா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இந்த இறக்குமதி பற்றாக்குறையை எங்கே தீர்ப்பது என்பது உலக நாடுகளுக்கு எல்லாம் போய் எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க. அதை வந்து டைவர்சிஃபை பண்ணாங்க. நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க, ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு ட்ரம்ப் நமக்கு உத்தரவு போட்டுட்டு இருந்த காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு தற்றாக்குறை இருக்கும்பொழுது கூட நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொருத்தர்கிட்ட தான் நம்ம பர்மிஷன் வாங்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம். பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இப்போ கச்சா எண்ணெய் வரணும்னா சவுத் ஆஃப்ரிக்காவை சுற்றிக்கிட்டு அந்த கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றிக்கிட்டு வரணும். அப்படி சுற்றிட்டு வரணும்னா அதுக்கான அடிஷ்னல் காஸ்ட்டை விடுங்க, டைம், அதுக்கான அடிஷ்னல் டைம், அடிஷ்னல் காஸ்ட் எல்லாமே சேர்ந்து இந்தியாவுடைய கழுத்தை நெருக்க துவங்கியது. இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வேறு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்தியாவுடைய ரூபாயுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாக இருந்தது. நம்மளுடைய கரன்சியோடைய நிலைமை, அதாவது நம்மளுடைய கரன்சியோட நிலைமை வந்து கண்டினியூஸாக டாலருக்கு கம்பேர் பண்ணும்போது வீழ தொடங்கியது. அதனால் என்ன, நம்ம வாங்குகிற கச்சா எண்ணெயெல்லாம் நம்ம டாலர் கொடுத்து தான் வாங்கணும். அப்படி டாலருடைய நம்மக்கிட்ட ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த எண்ணெயும் நம்மளால் வாங்க முடியாது. கடந்த 10 வருஷமாகவே நம்மளுடைய பொருளாதாரத்தில் யாருமே இன்வெஸ்டே பண்ணலை. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அந்நிய செலாவணி நமக்கு வரும். அந்த அந்நிய செலாவணி டாலர் மூலமாக வருவது நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு ரிசர்வ் இருக்கும். இந்த 10 வருடங்களாக அந்த ரிசர்வும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போச்சு. அதனால் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லுவோம், அந்த 2 அக்கௌண்ட்லேயும் டெஃபிசிட் ஏற்பட்டது. இதனால் டாலருடைய பற்றாக்குறையும் நம்மளுடைய ருப்பி கீழே விழுந்ததும் அடிஷ்னலாக ஒரு தலைவலி. அதனால தான் மோடி அவர்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்கிறார். தங்கம் வாங்காதீங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் தங்கம் அதிகமாக வாங்க நம்ம தங்கத்தை இறக்குமதி பண்ணணும், அப்போ நிறைய டாலரில் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் யாரும் வாங்காதீங்கன்னு அவர் நம்மளை சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி வருவோம், அதெல்லாம் ஏன் அப்படி சொன்னாங்க என்னன்ட்டு. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய நெருக்கடியை நம்ம அந்த காலகட்டத்தில் சந்தித்தோம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய இந்தியன் ருப்பி 86 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 97 ரூபாய் அது வரைக்கும் வந்து இறங்கிடுச்சு. இந்தியா எண்ணெயை வாங்குவது டாலர்களை கொடுத்து தான். இந்த எண்ணெயோடைய விலை ஏறும்போது டாலருடைய பற்றாக்குறை நமக்கு ஏற்படும். அதனால தான் வந்து பிரதம மந்திரி வந்து நீங்கள் இதை வாங்காதீங்க அதை வாங்காதீங்க நம்மகிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அது எதனாலன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய நெருக்கடியை வந்து இந்தியா சந்திச்சுட்டு தான் இருந்தது. அதே சமயம் நம்ம இறக்குமதி பண்ணுற எண்ணெயும் அதிகமாக விலையில் இறக்குமதி பண்ணும்பொழுது இங்கே நம்ம நுகர்வோருக்கு கொடுக்குற காசும் ஜாஸ்தியாக தான் ஆகும். அப்போது ஒரு சுழல் மாதிரி மாட்டிக்கிட்டோம். ஒரு விலையேற்ற சுழலில் இந்தியா ஆல்ரெடி அந்த சுழலில் மாட்டிக்கிச்சு அந்த பீரியடில். இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ வந்து நமக்கு நேரடியாக சம்மந்தப்பட்ட விஷயம். அது நம்மளுடைய குக்கிங் கேஸுடைய விலை. இந்தியாவுடைய 90% எல்பிஜி என்று சொல்லப்படுகிற அந்த லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வந்தாகணும். அன்றைக்கி அவங்க அதை க்ளோஸ் பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட இருந்தது வந்து வெறும் 5 நாளுக்கான ரிசர்வ். 5 வாரம் அல்ல, 5 மாதம் அல்ல, 5 நாள். அதனால தான் நீங்கள் வந்து 5 நாள்லேயே நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. நிறைய ஹோட்டலில் வந்து நாங்கள் இட்லியை தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏங்கன்னு கேட்டால் கேஸ் இல்லை. பல இடங்களில் வந்து கமர்ஷியல் கேஸுடைய விலை வந்து 1800 ரூபாயிலேருந்து 3400 ரூபாய் வரைக்கும் மாறிடுச்சு. அப்போது அந்த என்டையர் கமர்ஷியல் கேஸ் சிஸ்டமே பிரேக் டவுன் ஆகிற ஒரு நிலைமையில் வந்தாச்சு. டொமஸ்டிக் கேஸ் ஏன் விலை ஏற்றலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக டொமஸ்டிக் கேஸுடைய விலையும் ஏற வேண்டியது தான். ஆனால் அரசாங்கம் அப்படி பண்ணால் 5 எலெக்ஷன் இருக்குது, அதை பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக
அதை பண்ணலை. ஆனால் அந்த பில்லை வந்து அவங்க வந்து தள்ளி தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பில் வருங்காலத்தில் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா ஆயில் கம்பெனிகள் ஆல்ரெடி இன்றைக்கி வந்து ஒரு மூடுற நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ப்ராப்ளமில் அவங்க இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த பில்லெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து மோடி அவர்கள் அதுக்கப்புறம் அவர் அளிப்பார் என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் இந்த 2வது பெரிய பிரச்சனை நம்மளுடைய இந்த எல்பிஜி பற்றாக்குறை. இது வந்து ஒரு வீட்டையும் பாதிக்கும் ஒரு பற்றாக்குறை என்பதனால் இது வந்து ஈஸியாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. 3வதான முக்கியமான விஷயம் பற்றி தான் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்கும்னு தெரிஞ்சிருக்காது. அது யூரியா. இந்தியாவுடைய 30% யூரியா அங்கேருந்து தான், அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இருந்து தான் வருது. குளோபல் யூரியா ப்ரைஸஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்தியாவுடைய யூரியா ப்ரொடக்ஷனும் ரொம்ப கட் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு கச்சா எண்ணெய் இல்லாததுனால கேஸோ இல்லை குக்கிங் டீசலோ அந்த விஷயங்கள் இல்லை. 2வது யூரியாவுடைய ப்ரொடக்ஷனுக்கே இந்த பொருட்கள் தேவைப்படும்ன்றதுனால யூரியாவுடைய விலை பயங்கரமாக ஏறிடுச்சு. இப்போது இது வந்து ஒரு டோமினோ எஃபெக்ட் மாதிரி. இப்போ இந்த யூரியா கிடைக்காததுனால விவசாயிகள் சரியாக பயிர் இந்த தடவை வைக்க முடியாது. அப்படி அவங்களால பண்ண முடியலன்னா சரியான உணவு பற்றாக்குறை நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு உணவு விலையேற்றமும் ஏகப்பட்டதாக இருக்க போகுது. எப்படி பாருங்கள், ஒரு பர்ஷியன் கல்ஃபில் ஒரு 21 மைல் நீர்ப்பரப்பில் ஏற்படுற சம்பவங்கள் நம்மளுடைய அரிசி பருப்பு வரைக்கும், நம்மளுடைய சுகாதாரத்துக்கு வரைக்கும் பாதிப்பை விருக்கின்றது. வரும் காலங்களில் அதுவும் நம்ம பார்ப்போம். அதனால் இன்றைக்கி இருக்கிற உலக பொருளாதாரம் வந்து ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயம். எங்கேயாவது ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் அது வந்து மக்களுடைய எல்லா வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி ஏற்பட்ட விஷயம் வந்து மும்முனை தாக்குதல். 3 பேரும் 3 கைகளால் நம்மளுடைய கழுத்து நெரிக்கப்பட்டது. இந்த மும்முனை தாக்குதலில் ஒரு பக்கம் உங்களுக்கு பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, ஒரு பக்கம் குக்கிங் கேஸ் கிடையாது, இன்னொரு பக்கம் உணவு பற்றாக்குறை. இந்த 3 விஷயமும் சேர்ந்து இன்றைக்கி இந்தியாவின் பொருளாதாரத்தையும் இந்திய மக்களையும் நெருக்கவிருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இது ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷன்ற மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இந்த மும்முனை தாக்குதல் ஒரு நாளில் ஏற்பட்ட விஷயம் கிடையாது. இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு உங்கள் மனசுலலாம் நீங்கள் யோசிக்கலாம். இது ஏற்பட்டதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ட்டு. இது ஒரு நாளில் ஏற்பட்ட விஷயம் கிடையாது. பல வருடங்களாக, குறிப்பாக திரு மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவுகள், அவர் எடுக்காத இருந்த முடிவுகள், அவர் பேசிய விஷயங்கள், அவர் பேசாத இருந்த விஷயங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து இந்த நிலைமை நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கு என்பது தான் முக்கியமான கருத்து. இந்த போர் தேவையா? இந்த போருக்கு இந்தியா என்ன பண்ணுச்சு? இல்லை அந்த போர் தான் வருதே, இந்திய மக்களுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்ற எந்த ஒரு பார்வையும் வந்து சரியாக பார்க்காமல் போனது இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கும். இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இந்த முடிவுகளை யார் எடுத்தார்? இல்லை எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்க தவறியது யார்? இதுதான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. சர்வதேச கச்சா எண்ணெயோட விலை எப்படி நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரேட், பிரெண்ட் க்ரூட் ரேட்னு சொல்லுவோம். இது வந்து உலகத்தில் ஒரு பெரிய ஒரு கமாடிட்டி ட்ரேடிங் மூலமாக இது நிர்ணயம் செய்யப்படும். அதனால் இந்த ரேட்டு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அது, அதுதான் பெஞ்ச் மார்க். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இந்த மாதிரி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது சில நாடுகளுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அமெரிக்கா மாதிரி நாடுகள் கூட இதுலேருந்து நிறைய தப்பிச்சிக்கும். ஏன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷனே ஜாஸ்தி. இந்த மாதிரி தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அவங்க விற்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். இந்தியா மாதிரி நாடுகள் தான் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கும். ஏன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயிலே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் 12%, 20% தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாங்குகிற ரேட்னால் ஏற்படுற விலையேற்றமும் அதிகம், உணவு பற்றாக்குறை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக, ஒரு செயின் ரியாக்ஷனாக இந்தியாவில் ஏற்படும். அதை இந்தியா மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி போர் விளையாட்டுகளில் ஈடுபடுவது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. போர் ஏன் வேண்டாம்னு சொல்கிறோன்னா, அதில் நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்றதில்லை, அதற்கான விஷயங்கள், அதில் ஏற்படும் பொருளாதார விஷயங்களை கடைசியில்
அனுபவிக்க போகிறது மக்கள் தான். இந்த தட்டுப்பாடு வந்து இதை சமாளிக்கிறதுக்கு அரசாங்கம் இந்த ஒரு வருஷத்தில் 40,000 கோடிக்கு மேலே ஒரு இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கே வந்து ஆயில் கம்பெனிகள் எல்லாம் பெரிய இழப்பில் தான் நடந்துகிட்ருக்கு. பெட்ரோலில் வந்து 24 ரூபாய் வரைக்கும் அண்டர் ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. டீசலில் 105 ரூபா, குக்கிங் கிளாஸில் ஆல்மோஸ்ட் 400 ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நாளைக்கு நம்ம மேலே வரி அடிஷ்னல் வரிகளாக அரசாங்கம் உருவாக்கும். வேறு காரணங்கள் சொல்லி நம்மளை வந்து அதிகமாக காசு கொடுக்க வைக்கும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கணும். அதனால் இந்த நெருக்கடி வந்து ஒரு சாதாரண நெருக்கடி இல்லை. ஈவன் ஒரு 2 மாதம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 6 மாதம் ஆகும். அது வரைக்கும் வந்து பொருளாதார இழப்புகள் இதை கண்டிப்பாக பொதுமக்களின் மீதும் ஏழை எளியவர் மீதும் தான் அரசாங்கம் தள்ளும். இந்த நிலைமையில் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. ஈரான் வந்து ரொம்ப நாட்களாகவே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணுவோன்னு நம்மளை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட முத ஈரானை வந்து அமெரிக்கா தாக்குனது வந்து ஜூன் 2025. 8 மாதங்கள் வரைக்கும் பல நிபுணர்கள் வந்து இந்தியாவுடைய பிரச்சனையை எல்லாருக்கும் அறிவுறுத்தி தான் இருந்தாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டால் இந்தியா தவிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே. அப்படி இருக்கும் பொழுது வெறும் 9 நாள் ரிசர்வ் ஏன் வந்து அரசாங்கம் வச்சுருந்தது? நீங்கள் ஜப்பானோட கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட 224 நாட்களுக்கு ரிசர்வ் அவங்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி சைனாவை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 1.4 பில்லியன் பேரல்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய பற்றாக்குறை, இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு முன்கூட்டியே இந்த கச்சா எண்ணெய் பேரல்களை அதிகமாக வாங்கி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வில் வச்சுருக்கும் பொழுது இந்தியா மட்டும் ஏன் தூங்கிட்டு இருந்தது? ஏன் வந்து இந்திய பிரதம மந்திரி இஸ்ரேல் பிரதம மந்திரி நேத்தன்யாகுவை போர் ஆரம்பிக்கிறதுக்கு 36 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவரோட கை குலுக்கி அவரை கட்டி அணைத்து தழுவி ஏன் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார்? அவரால் அவருக்கு பேசி இந்த தாக்குதல்களெல்லாம் நிறுத்தி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கலையா? இந்த விஷயங்கள், இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், இதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்களை வந்து ஏன் வந்து நம்மளுடைய பிரதம மந்திரி வாய் பேசாமல் நின்னார் என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் வர எபிசோடை நம்ம பார்ப்போம்.